வாசியுங்கள் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 15 வசனத்தை வாசிங்க. சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். 16, 17 சிலரின் கட்டுகளோடு உபத்திரவத்தையும் கூட நினைத்து சுத்த மனதோடு எப்படி அறிவிக்கிறாங்களாம்? விரோதத்தினால் அறிவிக்கிறார்கள். அடுத்து 17 நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். போதும். இது பவுலுக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நபர்கள் உண்டு. பவுலுக்கு என்னென்னா, அவரை பார்த்து பொறாமையினால் சிலர் செய்கிறாங்க, சிலர் விரோதத்தினால் செய்கிறார்கள், சிலர் அன்பினால் செய்கிறார்கள், சிலர் பகையினால் செய்கிறார்கள். அதே தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களை பார்த்து பொறாமைப்படுறவங்க இருக்கிறாங்களா? இல்லைங்கிறீங்களா? இருக்காங்களா? ஆமேன். இதுக்கு தான் நல்லா வருது போல. சரி, நம்மளை பார்த்து பொறாமைப்படுறவங்க இருப்பாங்க. நம்முடைய வளர்ச்சி சகித்து கொள்ள முடியாதவர்கள் தான் பொறாமைப்படுகிறவர்கள் இருப்பார்கள். இவங்க எப்படிலாம் இருக்கிறாங்க. நம்முடைய வளர்ச்சி பிடிக்காதவர்கள் இருப்பார்கள், நம்மை பார்த்து பொறாமைப்படுகிறவர்கள். நமக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் இருக்கிறார்களா? கண்டிப்பாக இருப்பாங்க. நம்ம பொறாமைப்படுறது ஒரு என்ன, விரோதமாக செயல்படுகிறது அடுத்த பகுதி, நமக்கு விரோதமாக. அதே நேரத்தில் நமக்கு அன்பா நம்மோடு கூட பழகிறவர்களும் இருப்பார்கள், நம்மோடு கூட பகைக்கிறவர்களும் இருப்பார்கள். இப்படி இந்த எல்லா கேட்டகரி பீப்புளும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. பவுலுடைய வாழ்க்கையிலும் இருந்தார்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறது, உங்கள் வாழ்க்கையின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்த நினச்சிங்கன்னா சுற்றி இருக்கிற ஜனங்களினால் நீங்கள் என்ன ஆகிடக்கூடாது அப்படின்னா டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. பவுல் எதை குறிச்சுமே கவலைப்படல. நீ பொறாமையினால் செய், வஞ்சகத்தினால் செய், அன்புனால் செய், நீ எதனால் செஞ்சாலும் சரி, எனக்கு ஐ டோன்ட் கேர். பல நேரங்களில் சுற்றி உள்ள ஜனங்களுடைய வார்த்தைகளும் அவங்களுடைய நடக்கைகளும் நம் மீது அவங்க பொறாமைப்படுறதும் விரோதமாக இருக்கிறதும் பகைக்கிறதும் நம்மை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்குகிறது. அதிலேயே நம்ம உட்கார்ந்து விடுகிறோம். அதனாலே நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம், நம்ம அமைதியாக இருந்தால் போதும், எதுக்கு தேவையில்லாமல் இல்லை. தேவன் நாம மகிமைக்காக நீங்கள் ஓடிட்டே இருங்க. பவுல் தான் சொல்கிறாரு, அவங்க எப்படினாலும் பண்ணிட்டு போகணும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் தேவன் நாம மகிமைக்காக ஓடிக்கிட்டே இருக்கேன். தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், மிகவும் அன்பாக அவன் கூட இருந்தது யார்? தாவீதோடு கூட என்ன யோசிக்கிறீங்க எல்லாரும்? ரொம்ப க்ளோஸ் தாவீதுக்கு, தன் ஆத்மாவை போல சிநேகித்தவர் யார்? யோனத்தான். அவ்வளோ அன்பான நபர்களையும் ஆண்டவர் யாருக்கு கொடுத்துருந்தாரு? தாவீது கொடுத்துருந்தார். தன் தகப்பன் சொல்கிறதை விட அவன் என்ன பண்ணான்னா தாவீதுக்காக நின்றான். அவ்வளவு நல்ல நண்பர்களை கொடுத்துருந்தார். அதே நேரத்தில் அதே 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்திலேயே வாசிக்கும் போது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 பாடின உடனே அவ்வளோ அன்பான நண்பனையும் கொடுத்துருந்தார் ஆண்டவர். அதே நேரத்தில் அவன் மேலே பொறாமைப்படுற ராஜாவையும் கொடுத்துருந்தார். அவன் மேலே பொறாமைப்படுகிறார். அவனை தூஷிக்கிற நபர்களே ஆண்டவர் தந்திருந்தார். சீமை தாவீது பயந்து போகும்பொழுது, பள்ளத்தாக்கின் வழியாக மலையின் வழியாக போகும்பொழுது தாவீதை பார்த்து தூஷிக்கிற சீமையை ஆண்டவர் கொடுத்திருந்தார். தாவீதுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களே ஆண்டவர் கொடுத்திருந்தார். யார் விரோதமாக செயல்பட்டா? தன்னுடைய சொந்த குமாரன், தன்னுடைய மூத்த குமாரனை அப்சலோம் ராஜாவுக்கு அப்பாவுக்கு விரோதமாக ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறான். பாருங்க, அன்பான நபர்களும் இருந்தாங்க, பொறாமைப்படுறவங்க இருந்தாங்க, விரோதமாக செயல்படுறவங்க இருந்தாங்க, தூஷிக்கிறவங்க இருந்தாங்க, இவங்க எல்லாரும் இருந்தாங்க. அதுக்காக தாவீது எதுவுமே வேண்டான்னு ஓரமாக உட்காந்துருந்தாரா? இல்லை. எல்லாரும் இருந்தாலும் சரி, நான் தேவனுக்காக ஓடுறது என்ன பண்ணிகிட்டே இருப்பேன், ஓடிக்கொண்டே இருப்பேன். இது எதுவும், அதாவது மனிதர்களுடைய எந்த வார்த்தையும் எந்த காரியமோ தேவனுக்காக நான் வாழுகிற வாழ்க்கையை தடை செய்யவே செய்யாது. நான் தேவன் நாம மகிமைக்கு என்று ஓடிக்கொண்டே இருப்பேன். அட் த எண்ட் ஆஃப் த டே இவங்க யாரும் வந்து நிற்க போகிறது இல்லை. நான் தேவன் நாம மகிமைக்காக வாழ்ந்தேன்.
என்னுடைய வாழ்க்கை பயணத்தின் நம்பிக்கையாக அவர் என்னோடு கூட வந்தார். ஆனால் வாழ்க்கை பயணத்தின் முடிவை நான் பெற்றுக்கொண்டேனா இல்லையாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்மை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக வாழ்ந்தோம்மா நம்ம கையில் தான் இருக்குது. அதையும் பிலிப்பியர் 1 சொல்கிறாரு. 1:27 வசனத்தை கடைசி பகுதியை வாசிங்க. 1:27 கடைசி பகுதி. எவ்விதத்திலும் அதான் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை தேவ நாம மகிமைக்காக அவருக்கு பாத்திரமாக இருக்கணும். ஒரு நாளோ அவருக்கு பிரியமில்லாத பாத்திரமாக நம்முடைய வாழ்க்கை போய்விடக்கூடாது. நம்ம வாழ்க்கை முழுவதும் அவருடைய நாம மகிமைக்காகத்தான் நம்ம இருக்கணுமே ஒழிய அவருக்கு பாத்திரமானாக இல்லாமல், அதாவது பாத்திரவானாக இருக்கிறதுனா பி அன் எக்ஸாம்பிள் ஆண்டவருக்காக, அது இல்லாமல் அவருடைய நாம மகிமைக்காக வாழாமல் அவருடைய நாம கனவீனத்துக்காக நாம் வாழ்ந்து விடக்கூடாது. ஆண்டவரிடம் கேட்க வேண்டியது, ஆண்டவருடைய இந்த வாழ்க்கை பயணம் முழுவதும் நீர் என்னோடு கூட வருகிறேன், நீர் என்னோடு கூட வருகிறேன் என்கிற நம்பிக்கை எனக்கு தந்திருக்கிறீர். ஆனால் என்னுடைய வாழ்க்கை பயணம் முழுவதும் உமக்கென்று உம்முடைய நாம மகிமைக்கென்று வாழ்வதற்கு எனக்கு கிருபை தருவீரார். நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை. பவுல் சொல்கிறாரு, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 21 வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த வசனத்தை சாதாரணம் சொல்லிடுறோம். இந்த வசனத்தை நம்மளால் சொல்ல முடியுமா? என்னால் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு. அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை யோசிச்சு பாருங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு என்னதான்? அப்புறம் என்ன அர்த்தம்? இன்னைக்கு சாகிறது கூட, இப்போ சாகிறது கூட நான் ரொம்ப ரெடியாக இருக்கிறேன்னு சொல்கிறார். யாரெல்லாம் ரெடியாக இருக்கிறீங்க? பவுல் அவ்வளோ இதான் சொல்கிறாரு, இப்போ சாகிறதுக்கு நான் ரெடி. ஏன்னா சாகிறது எனக்கு என்னது? லாபம். நம்ம நிறைய தான் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்கிறத விட எளியா ஜெபத்தை செய்திருப்போம், என்னை எடுத்துக்கோங்கன்னு. அந்த ஜெபம்ல இது சந்தோஷமா இங்கே இருக்கிறத விட நான் இல்லாமல் போனேன்னா ரொம்ப சந்தோஷம், ஆண்டவரோடு இருக்க போகிறேன். அப்போ எப்போ நம்ம அந்த ஜெபத்தை செய்ய முடியும்னா, உங்கள் வாழ்க்கை மூலமாக தேவனை மகிமைப்படுத்திட்டு இருக்க ஒருத்தங்களுக்கு இந்த வார்த்தை ஈஸியாக வந்துடும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், நான் வாழ்ந்தால் அது யாருக்காக தான்? கிறிஸ்துவுக்காக. நான் மரித்தால் அது எனக்கு லாபம், ஏன்னா நான் அவரோடு கூட இருக்கேன். அதுதான் அவருடைய நாமம் மகிமைக்கென்று வாழுகிற ஒருவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை. என்னுடைய ஆசை விருப்பம்லாம் நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் அதை சொல்லணும். நான் வாழ்ந்தால் கிறிஸ்துவுக்காக, மரித்தால் சந்தோஷம், அவர் கூட இருக்க போவார். இதை யார் சொல்ல முடியும்னா, வாழ்கிற வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அவர் நாம மகிமைக்கென்று வாழும் பொழுது தான், அவர் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளும் பொழுது தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். பவுல் சொல்கிறாரு, நான் இந்த உலகத்தில் இருந்தேன்னா உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம், ஏன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக நான் வாழுகிறேன். நம்ம சொல்ல முடியுமா? நான் வாழுகிறது தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். மத்திய சொல்கிறார் இல்லையா, உங்கள் நற்கிரியைகளை எல்லாரும் கண்டு என்ன பண்ணுமா, தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமா நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக. எல்லாவற்றுக்கும் மேலே சிம்பிளாக ஒன்றே ஒன்று தான், நீங்கள் வாழுகிற வாழ்க்கை தேவன் நாம மகிமைக்காக இருக்குது. அதுதான் எல்லாத்தையும் சுற்றி கடைசி அங்கே தான் வந்து நிற்குது. உங்கள் வாழ்க்கையின் மூலமாக அவங்க எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க, எவ்வளோ அன்பு உள்ளவங்களாக இருக்காங்க, எவ்வளோ கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறாங்க, எவ்வளோ நல்ல காரியங்களை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதா? இல்லை இவங்க கிறிஸ்டியன்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஆனால் உலகத்தை இல்லாததெல்லாம் என்ன பண்ணுறாங்க? அந்த வார்த்தையை கேட்குறோமா? கேட்டோம்னா நம்மளால் ஆண்டவருக்கு லாபம் இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் நஷ்டம் இல்லாமலையாவது நம்ம வாழணும். இன்றைக்கி பேப்பரை எடுத்து பார்த்தோன்னா பாதி கொலை குற்றத்தினுடைய பேர் என்ன தான் இருக்குது? டேனியல், டேவிட், இதுதான் இருக்குது. சேவியர். ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்கள் என்றாலே எல்லாரும் ரொம்ப நல்லவர்களாக நினச்சாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவனாலே வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி தானே? வாடகை வீட்டில் இருக்கவங்க தெரியும். ஒன்று நம்ம போடுற சவுண்டு அதனால கொடுக்க மாட்டாங்க ஒன்று, இன்னொன்று கிறிஸ்தவனால் நல்லவங்களாக இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிடுறாங்க. அப்போது எந்த அளவுக்கு தேவ நாமம் கிறிஸ்தவர்களாகிய நம்மால் தூஷிக்கப்பட்டிருக்கு. இந்த காலனி இடத்துல பந்திக்கு ஆயத்தப்படுகிற நம்ம எல்லாரும் ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே என்னை அழைத்தவர் நீர், துவங்கியவர் நீர், முடிவு பரிந்தும் நடத்தி செல்லுகிறீர், அந்த நம்பிக்கைக்காக நன்றி. ஆனால் இந்த வாழ்க்கை பயணத்தின் முடிவு நான் ஒவ்வொரு நாளும் உங்கள் நாம மகிமைக்காக ஜீவிக்கணும். இன்றைக்கு நான் உங்களை பார்த்தாலோ கிறிஸ்து எனக்கு ஜீவன்,
சாவு எனக்கு ஆதாயம். நான் உங்கள் நாம மகிமைக்காக வாழ்ந்துட்டேன், சந்தோஷமாக உங்ககிட்ட வரேன். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும், உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே நிஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. அந்த வார்த்தையை கேட்கணும். அதுதான் தேவன் நாம மகிமைக்கென்று வாழுகிற வாழ்க்கை. அதற்கென்று நம்மை அர்ப்பணிப்போம். இந்த மாதம் முழுவதும் அவரே நமக்கு வெளிச்சமாக இருந்து நம்மை வழிநடத்த போதுமானவராக இருக்கு.